முருக பெருமானிடம் குழந்தை பேறு வேண்டிக்கொள்வது மிகவும் சிறப்பான வழிபாடாக நம்ம பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டுள்ளது. முருகன் பல பிள்ளைகளை கொடுக்கும் கருணையான தேவன் என்று அழைக்கப்படுகிறார். சிறந்த நாட்கள்: சஷ்டி தினம், ஒவ்வொரு மாதமும் சந்திர சஷ்டி. கார்த்திகை நாள், செவ்வாய்க்கிழமைகள். வழிபாடு முறை: வீட்டிலோ அல்லது ஆலயத்திலோ முருகரின் முன் விளக்கு ஏற்றி வழிபடவும். நெய்விளக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுவதற்கு மிகவும் சிறப்பு. சிவப்பு மலர், சிவப்பு வஸ்திரம் வைத்து அர்ச்சனை செய்யவும். கந்த சஷ்டி கவசம் அல்லது சரவணபவ மந்திரம் ஓம் சரவணபவ குறைந்தது 108 முறை ஜபிக்கவும். வழி: தேவசேனை சமேத சுப்பிரமணியர் முன் வழிபடுவது குழந்தை பாக்கியத்திற்கு மிகுந்த பலன் தரும். பால், பழம், சுண்டல் போன்றவற்றை நைவேத்தியமாக வைத்து பிறகு குடும்பத்துடன் பிரசாதம் உண்டு கொள்ளவும். சிறப்பு விரதம்: சஷ்டி விரதம் 6 நாட்கள். சிறப்பாக சூரசம்ஹாரம் நாட்களில் விரதமிருந்து முருகரை வழிபடினால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்று பூர்வீகர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். யாத்திரை: பழனி முருகன், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி, திருத்தணிகை திருத்தணி முருகன். இவற்றில் அர்ச்சனை, அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிட்டும் என்று நம்பப்படுகிறது. சிறப்பு மந்திரம் குழந்தை பாக்கியத்திற்கு: ஓம் சரவணபவாய நம அல்லது ஓம் வள்ளி தேவசேனாசமேத சுப்பிரமணியாய நம. இதை தினமும் 108 முறை ஜபிக்கலாம். முருக பெருமான் விரைவில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பிள்ளை பாக்கியம் அருள்வாராக.